ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆம்பல் வீடியோ சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 3 நேர்மை நிறைந்த தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்த்துருந்தோம்ல. அந்த கதையுடைய தொடர்ச்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டாவதாக கண்ணன் என்பவர் தம் சாதனையை சொல்லலானார். நான் ஒரு கவிஞன், பல பாடல்களும் கவிதைகளும் இயற்றியுள்ளேன். ஒரே இரவில் உலகம் வியக்கும்படியாக 100 செயல்களை கொண்ட ஆனந்த வாழ்வு என்ற காவியத்தை படைத்துள்ளேன். மக்கள் எல்லாரும் அதை விரும்பி படிக்கிறார்கள். ஒரே இரவில் இப்படி ஒரு காவியத்தை படைத்தது ஓர் இலக்கிய சாதனை அல்லவா? எனவே பொற்கிளி பெற முற்றிலும் தகுதியுள்ளவன் நான் ஒருவனே. இவ்வாறு தன்னிலை விளக்கம் அளித்தார் கவிஞர். ரெண்டாவதா கண்ணன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்தாங்களாம் அவருடைய சாதனையை சொல்கிறதுக்கு. நான் ஒரு கவிஞன், நான் நிறைய பாடலும் கவிதைகளும் இயற்றியிருக்கேன். ஒரே இரவில் நான் உலகம் அப்படியே வியக்கும்படியாக நான் 100 செயல்களை கொண்டு ஆனந்த வாழ்வு அப்படிங்கிற ஒரு காவியத்தை நான் படைச்சிருக்கேன். மக்கள் எல்லாருமே அதை விரும்பி படிக்கிறாங்க. ஒரே இரவில் இப்படி ஒரு காவியத்தை படைச்சது ஒரு இலக்கிய சாதனை இல்லையா? எனவே பொற்கிளி பெற முற்றிலும் தகுதி உள்ளவன் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நல்லா விளக்கம் அளித்தாராம் கவிஞர். அடுத்ததாக 3வது ஆள் கல்தச்சர் கந்தசாமி. அவர் தம் சாதனையை பற்றி சொல்லத் தொடங்கினார். கரடு முரடான பாறையையும் வெட்டி கொண்டு வந்து அழகிய சிலையாகவும் எழிலான தூண்களாகவும் செய்யும் கல்தச்சன் நான். சிற்றுளியை கையில் எடுத்தால் போதும், அது பேசும், பாடும், நடனமாடும். பாறையை குடைந்து குடைவரை கோவில்களும் மண்டபங்களும் செய்துள்ளேன். நான் செதுக்கிய குகை கோவிலை கண்டு வியந்து பாராட்டவர்களே இல்லை. அது என் அரிய சாதனை. அதில் என்னை வெல்ல எவரும் இல்லை. எனவே பொற்கிளியை எனக்கு கொடுப்பதே பொருத்தம் என்றால் கல்தச்சர் கந்தசாமி. அடுத்ததா 3வது ஒரு ஆள் கல்தச்சர் கந்தசாமின்னு ஒருத்தர் வந்தாராம். அவரும் தன்னுடைய சாதனையை சொல்ல தொடங்கினாராம். கரடு முரடான பாறையும் வெட்டிட்டு வந்து அழகான சிலையாகவும் நல்ல எழிலான தூண்களாகவும் செய்கிற கல்தச்சன்னா. சித்துளிய கையில் எடுத்தாலும் போதும், அது பேசும், பாடும், நடனமாடும், எல்லாம் செய்யும். பாறையை குடைஞ்சு குடைவரை கோவில்கள் மண்டபங்கள் எல்லாமே செஞ்சுருக்கேனா. நான் செதுக்கிய குகை கோவில்களை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு பாராட்டவங்களே இல்லை. அதனால அது என்னுடைய அரிய சாதனை. அதில் என்னை வெல்ல யாருமே இல்லை. எனவே பொற்கிளியை எனக்கு கொடுப்பதே பொருத்தம் அப்படின்னார கல்தச்சர் கந்தசாமி. 4வதாக முதியவர் ஒருவர் வந்தார். அவர் தமது சாதனை என்ன என்று சொல்லலானார். 4வதா முதியவர் ஒருத்தர் வந்தாராம். அவர் தன்னுடைய சாதனையை என்னன்னு சொல்ல வந்தாராம். நான் சாதாரண ஒரு ஏழை விவசாயி. என் மூதாதையர் வழியில் எனக்கு கிடைத்த ஒரு காணி நிலத்தை நன்கு உழுது பயிரிட்டு பிழைத்து வருகிறேன். என் மனைவி காலமாகி விட்டால் என் மகனும் நானும் தான் வயலில் உழைத்து வாழ்க்கை நடத்துகிறோம். இருவரும் பாடுபட்டு வேலை செய்ததால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 3 மடங்கு விளைச்சல் கண்டுள்ளது. என் குடும்பத்திற்கு தேவையான நெல் போக மீதியை 10 குடும்பத்திற்கு விற்றேன். ஒரு காணி நிலத்தை கொண்டு 10 குடும்பத்தை காப்பாற்றியது என் சாதனை தானே என்று கேட்டார் முதியவர். அந்த முதியவர்கிட்ட ஒரு காணி நிலத்தை வச்சு நல்லா உழுது பயிரிட்டு நான் உழவு செஞ்சுட்டு வர்றேன். என்னோட மனைவி காலமாகி விட்டார். என்னோட மகளும் நானும் தான் வயலில் உழைச்சி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் பாடுபட்டு வேலை செஞ்சதுனால போன வருஷத்தை விட இந்த வருஷம் 3 மடங்கு விளைச்சல் கண்டுள்ளது. என்னோட குடும்பத்திற்கு தேவையான நெல் போக மீதியை 10 குடும்பத்திற்கு விற்றேன். ஒரு காணி நிலத்தை வச்சு 10 குடும்பத்தை காப்பாற்றினது என்னுடைய சாதனை தானே அப்படின்னு கேட்டாராம் முதியவர்.
ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.